இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன. நேற்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பிற்படுத்தப்பட்டோர் அணியின் தேசிய தலைவர் டாக்டர் அனில்குமார் ஜெயின் சென்னை பெரியார் திடலுக்கு வருகை தந்து திராவிடர் கழக தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்களை சந்தித்து சிறிது நேரம் உரையாடி சென்றார். அவர் சந்தித்த பிறகு வெளிவந்த பொழுது 2026 மீண்டும் இதே திமுக கூட்டணி வெற்றி பெறும், அப்போது முடிவு செய்ய வேண்டியதை இப்போது பேச வேண்டிய அவசியமில்லை என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டம் தேவர்குளம் அருகே பூஜை செய்வதாக கூறி பெண்ணை மிரட்டி நகையை பறித்து சென்ற கும்பலை தேவர்குளம் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். பால்வளத்துறையில் நிலைத்தன்மை மற்றும் விவசாயிகள் நலனை மேம்படுத்தியதற்காக தமிழ்நாடு அரசின் ஆவின் நிறுவனத்திற்கு சிறந்த மாநில அரசு தலைவருக்கான பன்னாட்டு விருது வழங்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை 2 முதல் 3 மடங்கு வரை அதிகரித்துள்ள நிலையில் அதற்கேற்றவாறு மருத்துவர் மற்றும் செவிலியர் பணியிடங்களை அதிகரிக்க வேண்டுமென அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்டக் குழு தலைவர் டாக்டர் எஸ். பெருமாள் பிள்ளை வேண்டுகோள் விடுத்துள்ளார். நோபல் பரிசு பெற்ற பொருளாதார வல்லுநர் அமர்த்தியா சென்னுக்கு எஸ்ஐஆர் தொடர்பாக தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் விடுத்திருப்பதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. மோடி அரசின் விபிஜி ராம்ஜி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாக கர்நாடக அரசு முடிவு செய்திருக்கிறது.